சரி, எல்லாரும் நம்ம உறவுக்காரங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கு யார் காரணம்? நம்மளோட இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் சங்க இலக்கியம் சொல்ற ஆணித்தரமான காரணத்தை இப்ப பார்க்கலாம். யாதும் ஊரேன்னு பாடின அதே கணியன் பூங்குன்றனார் தான் தனிமனித பொறுப்புணர்ச்சியோட உச்சத்தையும் இந்த வரிகள்ல நமக்கு காட்டுறாரு. அதாவது ரொம்ப சிம்பிள். உங்க வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி மத்தவங்க காரணம் கிடையாது. எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம செய்யற செயல்களோட விளைவு தான் அது. இந்த பண்டைய தத்துவம் ஒருத்தரோட வாழ்க்கையோட முழு பொறுப்பையும் அவங்க கிட்டேயே கொடுக்குது. நாம வாழறதும் வீழறதும் நம்மால தான், மத்தவங்களால இல்லைங்கிற ஒரு ஆணித்தரமான உண்மையை இது சொல்லுது. இறுதியா புறநானூறுல இருந்து ஒரு முக்கியமான எச்சரிக்கை. வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை நாம மன்னிக்கலாம், ஆனா மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் இருக்கு. அது என்ன? இங்க பாருங்க, ஒரு புனிதமான பசுவை கொல்றது, ஒரு குழந்தைய கருவறையிலேயே அழிக்கிறது, சொல்லிக் கொடுத்த குருவுக்கே துரோகம் பண்றது. புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி கொடூரமான பாவங்களுக்கு கூட பிராயச்சித்தம் தேடிடலான்னு சொல்லுது. ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் அது கிடையாது. ஆமாங்க, அந்த மன்னிக்கவே முடியாத பாவம் ஒருவர் நமக்கு செஞ்ச உதவிய மறக்கிறது தான். செய்நன்றி கொல்வது ஒரு உயிரை கொல்றதை விட பெரிய பாவமா அந்த பண்பாடு கருதி இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்தை பாருங்க. எல்லா பக்கமும் பிரிவினைகள், ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடுறது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல கருணை, சுய பொறுப்பு, நன்றி உணர்வுன்னு இந்த பண்டைய ஞானம் நம்ம வாழ்க்கையை எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வெறும் பழங்கதைகள் இல்ல. நம்மளோட நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இது ஒரு வழிகாட்டி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.